அனைவருக்கும் நல்லாசிரியர் பல தர வேண்டும் சாமி. என்ன சொல்லாம வராம போயிட்டாங்க. வாழ்க வளர்க வளர்க வரவேற்பு, அற்புதமான ஒரு வரவேற்பு. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு. அந்த தமிழ் பண்பாடு குறையாமல் தமிழ் கடவுள் முருகனை வணங்குகிற பொம்பளை புள்ளி எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட நீ கொடுத்தது அற்புதமான ஒரு வரவேற்பு. வரவேற்பு அப்படின்னாவே முகம் வளர்ச்சி இருக்கணும். உப்பில்லாத அண்ணன் கதை சொல்லிட்டாரு. உப்பு இல்லாம சாப்பிடலாமா? உப்பு இல்லாம சாப்பிட்டா மூளைக்கு கேடு. உப்போட சாப்பிட்டோம்னா சரிதானே? நம்ம என்ன சொல்றது? உப்புடன் முகம் வளர்ந்து உபசரித்து உப்பில்லாத குளித்தாலும் உப்பில்லாத பண்ணா சாப்பிட முடியாது. நம்ம என்ன சொல்றது? விழாம கொடுத்தாலும் அந்த முகம் வளர்ச்சியோட சாப்பிடணுமா? வீட்டுக்கு வர வச்சுக்க வாங்க. அன்னைக்கெல்லாம் வீடு கட்டி முன்னால திண்ணின்னு ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஏன் தெரியுமா? அடியில போறவங்க வீடு கட்டுறோமா அப்படியே கட்டினாலும் உள்ள காமன் போட்டு அடைச்சிடணும். உள்ள இருக்கிற வெளியே தெரியாது. வகையிலே அது வரவேற்பு கொடுத்துருக்கமா. ஏன்னா அந்த வரவேற்பு அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அந்த வகையிலே நீ கொடுத்த வரவேற்பு உனக்காக ஒரு வாழ்த்து. எப்பொருள் யார் யார் கேட்கணுமா பொருள் மெய்ப்பொருள் காட்டுறது இருக்கிறேன். அதான் வாழ்க்கை எப்பவுமே நடந்து வச்சுக்கணும். கெட்டதெல்லாம் தவிர்த்தரணும் அப்படின்னு ஒரு காலத்துக்காக ஒரு சிறிய வாழ்க்கையை கொடுத்து மந்தகாரம் என்ன என்று இந்த விழாவை கொடுக்கணும் அப்படின்னா கடவுள் நினைத்தான் நாள் கொடுத்தான். இந்த இளம்பெருமைகளை வேண்டும் வாழ்க வல்லாண்டு வளர்கம் களை கொண்டு நாட்டமுடன் இணைக்கண்டு நல்லதொரு புகழை கொண்டு நெய் செய்கின்றாய் ஒரு பெரும் கொண்டு அந்த தொண்டைக்கெல்லாம் அப்பா நம்ம தொண்டு சிறப்பாக இருக்கிற காரணத்துக்காக தமத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர். ஆமா தமிழ் இருந்தா ஒரு ஆள் போதுமா? தமிழ் பேசணும்னா 2 பேர் வேணுமா? அதனாலதான் அவையும் கண்முன் தமிழில் பெருமை இருந்தார்கள். இது போல அதனால எந்த மொழிக்கு இல்லாத பெருமை தமிழுக்கு விட்டு உண்டு. தமிழுக்கு தலைவர் சிவபெருமான், தமிழ் கடவுள் முருகன், தமிழ் தாத்தா தமிழுக்கு தாத்தான்னா தமிழுக்கு தந்தை அவர் நாடக தந்தை. நாங்க இருக்கிறது தமிழ் தந்தை. தமிழ் தென்றல் தமிழ் தென்றல்லாம் தெரிவிக்கா அந்த பக்கம் ஒரு மைக்க அது காலத்துக்காக ஒரு சில விஷயங்கள் கேட்கலாமா? கேட்க போதுமா? ஏன்னா நல்லா இருப்பது நன்று அனுப்பிக்க நல்லா சொல் கேட்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பது நன்று அவர் குணங்கள் உரைப்பது நன்று அப்படின்னு நாங்க அது மட்டுமல்ல வள்ளுவனை உலகிற்கு இருந்த வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சிலும் சிறப்பதிகார மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இது வித்தாக வில்லை என்று பாடு என்று கவி சக்கரவர்த்தி கம்பனின் தமிழ் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நிலையானதோ அதே போல உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விவரத்தை கேட்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, கேளுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட பதில் சொல்றேன். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா அற்புதமான எனக்கு ஒரு வாழ்த்து. கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது திருமகளை நீ வாழ்கவே அப்படின்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி அருமையான ஒரு பாடல். ஏன்னா அந்த உலகத்துல எத்தனை விதமான பாடல்கள் உண்டு. முருகனின் அருள் பெற்று அருணகிரிநாதரால் பாடப்பட்டது திருப்புகழ் அப்படிங்கிற பாட்டு. முத்தை தரு 10 திருநகை அத்திக்கரை சட்டி சரவண முத்திக்கொரு வித்துக்குரு வர என போதும் என்று பாட வைத்தால் அவன் பாடினான் தமிழுக்கு பெருமை.
தமிழ் சங்க புலவர் நக்கீரனால் பாடப்பட்டது திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற பாட்டு. திருமுருகாற்றுப்படை, பவனாற்றுப்படை, சிறுமாற்றுப்படை, பெருமாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாலை, மலைபடுகிறா 10 பாட்டுக்குண்டான ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த கருத்தை இந்த உலகுக்கு தெரிவிக்க வந்தது கம்பனின் ராமகாவிய பாட்டு. உலகம் யாவையும் தாமுடு வாக்கவும் வெளித்தரும் நீக்கணும் நீங்க அகில விளையாட்டுக்கிட்டு விழுந்தானே கவி சக்கரவர்த்தி கம்மன். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி அப்படிங்கிறத காமிக்க வந்தது மகாபாரத பாட்டு. உள்ளிருக்கும் தார்மார்வன் பூம்புகார் வாழ்களிலும் சொல்லிருக்கும் கல்லிவனோடு சொல்லபடி சொல்லவா வாலி தரவதையை ஊக்கறிந்ததவா மகாபாரதம். கருத்த மழை மொழிந்ததோர் கவிஞர் கண்ணதாசன் பாட்டு. காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டியின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டியின் மேலே. இல்லற வாழ்க்கையை 2 பேருக்குள்ள முடிச்ச மிகப்பெரிய கவிஞர். பாமரனின் கருத்தை தெரிவிக்க வந்தது பாரதியின் பாட்டு. சொந்தமிழ் நாடு போதிலே இவ தேன் வந்து வாயுது காதல் என்று முட்டனானே முண்டால் கட்டிய மூத்த பிரபன். பெண்கள் கோவில்ல பாடுவது கும்மி பாட்டு. கும்மி அடிச்சாதான் திருவிழா. ஆண்கள் பாடுவது ஒயிலாட்ட பாட்டு. ஒயிலாட்ட ஆனாத்தான் நளினம். ஒரு குழந்தை பிறந்த உடனே பாடுவது தாராட்டு பாட்டு. அம்மா சொல்லக்கூடிய நல்ல விஷயம். அந்த உயிர் பிரியும் பொழுது பாடுவது ஒப்பாரி பாட்டு. அப்போட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்ப எங்கும் பாட்டு, எதிரும் பாட்டு, இன்ப பாட்டு, துன்ப பாட்டு. அப்பா உன் பாட்ட சத்தன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு உங்களுடைய பாட்டு ஏன்னா இசையால் வசமாக இணைவது அப்படிங்கிற மாதிரி இசையால் எல்லோருடைய மனதையும் தன் வசப்படுத்தும் திறமை அதிகம் உங்களிடம் உண்டு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விவரத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்க. கேளுங்க, ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் பதிலா சொல்றேன். கேள்விகள் கேட்பதெல்லாம் நல்ல பகுத்தறிவு பிறக்கணும். ஆமா இல்லையா? அதானே அப்ப நல்ல விஷயத்த கேட்கணும், நல்ல விஷயத்த சொல்லணும், நல்ல விஷயத்த பார்க்கணும். நான் பாய்வாங்கிட்ட நிறைய விஷயம் பேசினேன். பார்க்கலாம், கேட்க கூடாது. ஆமா, கேட்கலாம், பார்க்க கூடாது. பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது. பார்க்கவும் செய்யலாம், கேட்கவும் செய்யலாம். அது என்ன பார்க்கவும் செய்யலாம், கேட்கவும் செய்யலாம். இந்த மயில் இருக்க மயில் சத்தத்தை கேட்கணும், மயில் ஆடுற பொழுது பார்க்கணும். அப்ப கேட்கவும் செய்யலாம், பார்க்கவும் செய்யலாம். மயில் நடனமும் மயில் சத்தமும். பார்க்கலாம், கேட்க கூடாதுன்னா என்ன? மயிலோட தன்மை இருக்குமாமா? என்ன தன்மை? மயில் எங்க ஏதாவது செத்து கிடந்து யாராவது பாத்திருக்கீங்களா? இல்ல, அது இறந்து கிடந்து வேணா பாத்துருக்கோம். அடிக்கிறது. மயிலோட தன்மை என்னன்னா அதுக்கு தெரியுமா இந்த நேரத்தில் நம்ம இறக்க போறோம்னா பெரிய மலை, அந்த மலை இடுக்குல போய் உட்கார்ந்து எல்லாம் உதிர்த்து மலைக்குள்ளேயே செத்துருவோம். எவ்வளவு எத்தனை பறவைக்கு நாளைக்குங்க. அது மாதிரி குரங்கு என்னையாவது செத்து கிடந்து பாத்திருக்கீங்களா? அதுக்கு அதே தன்மை அடிச்சாங்க. முன்கூட்டியே அதுக்கு தெரியும் நம்ம சாக போறோம் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சு யாரு நிலையும் படாம அதுவும் அது மாதிரிதான் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு அந்த உயிரையே விடுமா. குரங்கு எங்கேயும் செத்து நம்ம யாராவது பாத்திருக்கீங்களா? காரணம் இருக்குல்ல, ஒரு புராணம் ஒரு வகை, அதே போல வரலாறு ஒரு வகை, நடைமுறையா பேசணும் ஒரு வகை. இப்ப இந்த தாய்மார்களுக்காக நடைமுறையா பேசணும்னா எப்படி பேசலாம்? அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை உள்ள பெற்றாலும் எந்த வீட்டுக்காரி இடிச்சுட்டு பார்த்தா இது குழம்பு. அரசனை நம்பி பூசனை கைவிட்டா கதையா? இதுவும் இதெல்லாம் நடைமுறை. அது எப்படி அரசனை நம்பி பூசனை எப்படி கைவிடணும்? எப்படி அடுப்பு பெண்களுக்கு படிப்பதற்கு சோறாக்கிறவங்களுக்கு படிப்பு எதுக்கு? சமையல்ங்கிறது ஒரு கலைதான், அதுக்கு படிச்சாத்தான் ஞாபகம் இருக்கணும். நீங்க சொன்ன படம் யாவும் வச்சுக்கோங்க. சொல்றாங்க அடுப்பு சமைக்கிற பிள்ளைக்கு எதுக்கு படிப்பட படிப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. கதை அதான் இல்லை. கதை இருக்குமா? அடுப்பூடும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னா அன்னைக்கெல்லாம் வீட்டுல தோட்டம் போட்டோம். பூத்தோட்டம் உண்டாதா? தோட்டம் போட்டோம். தோட்டத்துல போய் அம்மா பூ பறிக்க போவோம். அந்த பூவை பறிச்சு எல்லாம் பார்த்துமா மடியில அப்பல மடியில பூ பறிச்சு விட வச்சு படியில அளந்துதான் பூ கொடுப்பாங்க. இன்னைக்கு பார்த்து பெரிய பெரிய பூ கடையில படியில அளந்துதான் பூ கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்க. அப்ப படியில அளந்து பூவை கட்டி தலையில அம்மா வச்சிருப்பான். இன்னைக்கு தானே வந்துச்சு கேசு. அன்னைக்கு வெளியில அடுப்பு போட்டு விறக பத்த வச்சு சமைப்பான். ஒருவேளை சமைக்கிற பொழுது விறகுல இருக்கு தானே, ஒருவேளை அணைஞ்சா ஊதுவான், ஊதப்பட வச்சு. அப்படி ஊதுற பொழுது அந்த நெருப்பு பறந்து அவ தலையில வச்ச பூல இருந்துச்சுன்னா அது அவசகனம் அப்படிங்கிறது உணர்ந்து சொல்லக்கூடிய பழமொழி. அடுப்பூடு பெண்களுக்கு படியில் அளந்து கட்டிய பூ அங்கே எதற்கு? அடுப்பூடு பெண்களுக்கு படிப்பு எதற்கு? அர்த்தம் அதல்ல. சொன்னீங்களே அடுத்தவட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெத்தான்னு எந்த வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு பெத்தாங்க. எந்த பொம்பளை 5 பிள்ளை பெத்தா எந்த பொம்பளை இடிச்சுக்கிட்டாங்க? அதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். பழமொழி சொல்றது நீ தானே.
அந்த சொன்னேன். நான் சொன்ன பழமொழிக்கு நான் சொல்லிட்டேன். அடுப்பு உள்ள பெண்களுக்கு படிப்பு இருக்கு. அது கருத்து என்ன? சிறு பிள்ளை வெல்லாம வீடு போய் சேராது அப்படின்னு ஒரு பழமொழி. சிறு பிள்ளை வெல்லாம வீடு போய் சேராதுன்னா என்ன அர்த்தம்? சிறு பிள்ளை வந்து வெல்லாம போன தெரியாம அது போய் வீடு போய் சேராது அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. சின்ன பிள்ளை வந்து பள்ளிக்கூடத்துல படிக்குது, ஒரு போட்டியில கலந்துட்டு விளையாடுது. அப்படி விளையாடும் பொழுது அந்த விளையாட்டுல அந்த பிள்ளை வெற்றி பெறணும். அப்படி வெற்றி பெற்றால்தான் அந்த பிள்ளை திறமையான பிள்ளை. அப்ப சிறு பிள்ளை ஒரு விளையாட்டுல வெல்லாம பரிசு வீடு போய் சேராது. இதுதான் சிறு பிள்ளை வெல்லாம வீடு போய் சேராது. நீங்க தவறா நினைச்ச கூடாது. நான் கதை சொல்றேன்னா இந்த மாதிரி என்ன கதை, அவங்க இந்த மாதிரி கதை நிறைய எதிர்பார்க்கறாங்க. அதுக்காக சொல்றேன். ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒருத்தர் கதையா சொன்னாராம். மஞ்ச பூசி மணமணம் இருக்கையில அப்ப வந்த பையன் நக்க வாய் வதங்கி வதங்கி வறண்டு போய் இருக்கையில இப்ப வர பையன் நக்க. அது வேற. எலுமிச்சம்பழம் பழமா இருக்கும் போது மஞ்சள் மஞ்சள் நல்ல நறுமணமா இருக்கும். சொல்லுதான் மஞ்சள் மஞ்சள் இருக்கேன், நறுமணமா இருக்கேன். எனக்கு பேர் நக்கல, என்ன நாளா நறுக்கி அது சரி உப்பு சேர்த்து 10 நாள் வெயில்ல வச்சா ஊறுகாய்க்கிற பேர் மாறுது. என்ன காரணம் பார்த்தீங்களா? அப்ப அன்னைக்கு நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு காரணம் இருந்தது, ஒரு பெருமை இருந்தது. ஆனா அந்த பழமொழி நாட்டுக்கு இல்லாம போயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் பார்த்து உட்கார்ந்து பழமொழி கதை சொல்லிச்சுன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும், கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி காரணம் நான் நினைக்க மாட்டேன். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா அந்த குழந்தைக்கு அந்த தாய் சோறுட்டுவது உணவு அது வேற. அந்த தாய் அந்த குழந்தைக்கு என்ன கொடுத்தா அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். பால் கொடுத்தா ஆரோக்கியமா இருக்கும். தாய்ப்பால் கொடுத்தா ஆரோக்கியமா இருக்கும். என்ன கொடுத்தா? பால்னா எல்லாம் தான் பால். பசுபால் இருக்கு, எருமை பால் இருக்கு, எல்லா பாலையும் கொடுக்க முடியாது. தாய்ப்பால் கொடுக்கணும். அதனால தாய்ப்பாலுக்கு மகிமை நிறைய இருக்கு இல்லையா? நான் கேட்க மாட்டேன். ஒரு ஏக்கர் நிலவாங்குறோம், வறுமையா இருந்தா அந்த இடத்துல வித்தரலாம்ல, வித்தரலாம். ஒரு ஆபரணம் ஒரு நகை வச்சிருக்கோம், ஒரு வறுமைன்னு வந்துச்சுன்னா ஒத்திக்கு கூட வைக்கலாம். வறுமைன்னு வந்துச்சுன்னா சரி நகையை கொண்டு போய் வச்சுக்கலாம். சரி ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் பண்ண அப்ப நம்ம அண்ணனை கேட்டா அவர் கொடுப்பார், திருப்பி கொடுப்பாரு. இதுதான் நாட்டில் நடக்கிற இயல்பான விஷயம். சரி. ஆனா ஒரு தாய் என்ன பண்ணாங்கன்னா குழந்தையை பெத்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுடைய கருத்து. ஆனா ஒரு தாய் பாருங்க, பிள்ளையை பெற்று அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம தாய்ப்பாலை வித்து மிகப்பெரிய ஒரு பெருமையை அடைஞ்சிருக்கா. நான் எந்த ஒன்றும் சொல்ல மாட்டேன், யாருன்னு சொல்ல மாட்டேன். இது வரலாறு, இது கதை நடந்த சம்பவம். எங்க இந்தியா அந்த விஷயத்தை பரிசீலிக்காங்க சோதனை நான் ஒன்றும் இல்லை. நான் சண்டையா போட மாட்டேன். பிடிக்க முடியாது. சண்டை போடுறதுனால விட்டாப்பே அது ஊரா ஏமாத்துறது அர்த்தம். சண்டை போடுறது அது அல்ல. நல்ல விஷயங்களை பதிவு பண்ணணும், நல்ல விஷயத்த மக்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த நாடகத்துடைய தன்மையை. நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன். நீ தெரிஞ்சிச்சுன்னா பதில சொல்லலாம். ஒருவேளை உனக்கு தெரியலையா, சாமி எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா கதையை நான் சொல்லுவேன். பாப்பா தாய்ப்பாலை விற்று உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பெண் கிடைச்சிருக்கா. ஒரு மாதிரி ஒரு பெண்ணு. அது எங்க எப்ப என்ன விஷயத்த சொல்லுங்க பாப்பா. ஒரச போன மாடு திருநாணியில மாட்டினது மாதிரி பாத்தியா? இப்ப இதான் சண்டை போடுறோம். ஒரச போன மாடு ஒழுங்கான இடத்துல உரசுனா தப்பிச்சு போயிடும். திருநாணியில போய் உரசிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகுது, மாட்டிக்கிறோம். அப்புறம் பப்பா வீட்டுக்கு போமா விருந்தாடி போனா மீண்டும் தொங்கு நானும் தொங்குன மாதிரி கதை போயிடக்கூடாது. நீங்க வந்து ஒரு விவரத்தை கேட்கறீங்க. இது வந்து நான் வந்து சண்டையா கேட்கல, விஷயத்தை நான் அதே மாதிரி நான் கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு செவத்துல பந்தை விட்டு அடிக்கிறோம் அப்படின்னா செவத்துல விட்டு அடிச்சா திரும்ப கைக்கு வரும், பாதாளத்துக்கு விட்டு அடிச்சிட்டோம்னா அது திரும்ப வராது. அது மாதிரி நாளைக்கே ஒரு நியாயம் இருந்தீங்க அப்படின்ற ஒரு கணக்கு கூட இருக்கு. நீங்க கேட்கறீங்களே அந்த நான் கூட ஒரே ஒரு சின்ன கேட்கவா? யுகங்கள் எத்தனை? 4. என்னென்ன யுகங்கள்? இந்த ஒவ்வொரு யுகத்திலும் என்னென்ன நடந்துச்சு? முதல் யுகத்துல அரிச்சந்திர புராணம், 2வது யுகத்துல ராமாயணம், சரி, 3வது யுகத்துல மகாபாரதம், கடைசி யுகத்துல கந்த புராணம். சரி, இப்ப நடக்கக்கூடியது கந்த புராணம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கிறேன். உங்களால உருவாக்கப்பட்ட
ஒரு இதிகாசம்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, ராமாயணம். ராமாயணம். ஒரே ஒரு சின்ன சின்ன கேட்க போறேன், நான் பெருசா கேட்கல. ராமாயணத்துல கதாநாயகன் யாரு? ராமன். வில்லன்னா யார சொல்லுவோம்? ராமேஸ்வரன். தூதுவன்னா யார சொல்லுவோம்? ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேய பெருமான். இப்ப ராமாயணத்துல கதாநாயகன் யார் அப்படின்னா ராமன். ராமன் வந்து காட்டுக்கு போனாரா? போனாரு. எத்தனை வருஷம்? 14 வருடம். யார் யார் போனது? ராமன், லட்சுமணன், சீதை 3 பேர் போனாங்க. என்ன கோலத்தோட போனாங்க? மரமுறி தரித்து காவி உடை அணிந்து ஒரே ஒரு ருத்ராட்ச மாலையை கழுத்துல போட்டு மரமுறி தரித்து கானகம் சென்றார்கள் ராமன், லட்சுமணன், சீதை. 3 பேருமே அப்படிதான் போனாங்க. அவங்க கிட்ட எதுவுமே இல்ல. கையில இருந்தது என்ன? வில்லு அம்பம். வில்லும் அம்பும். வில்லும் அம்புக்கு என்ன தன்மை உண்டு? விட்டம்னா புத்திர தண்டனை போய் பாயும். அப்படி ஒரு ஆயுதத்தோட மட்டும்தான் எங்க காட்டுக்குள்ள போறாங்க. இப்ப ராமாயணத்துல காட்டுக்குள்ள நாட்டுக்குள்ள நடந்த விஷயங்களை விட காட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் தான் கதைகள் தான் அதிகம். இப்ப காட்டுக்குள்ள போன உடனே ஒரு பெண்ணை வந்து அவமானப்படுத்தினாங்க பாருங்க. யாரு? அந்த சூர்பனகை எப்படி அவமானப்படுத்துறாங்க? எப்படி அவமானப்படுத்துறாங்க? மூக்கறுத்தாங்க, கூந்தல் அறுத்தாங்க, சரி, கொங்கை அறுத்தாங்க. இங்கதான் விஷயமே இருக்கு. அறுத்தாங்கன்னா ஐயாவும் சொல்லிட்டாரு. நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப அறுத்தாங்கன்னு உங்க வாயில வந்துருச்சு. அவர் கையில இருந்தது என்ன ஆயுதம்? விட்டா வில்ல அம்மாக்கு போய் குத்தம் பாயும். ஆனா இங்க நடந்த கதை என்ன? அறுத்திருக்காங்க, மூக்க அறுத்திருக்காங்க, முடிய அறுத்திருக்காங்க. அறுக்கக்கூடிய தன்மை எந்த ஆயுதத்துக்கும் உண்டு? ஒரு அருவாளுக்கு உண்டு, ஒரு கத்திக்கு உண்டு, ஒரு வாளுக்கு உண்டு. ஆனா இவங்க கையில இருந்தது வெறும் வில்லு அம்பு தானே. எப்படி இவங்க அறுத்தாங்க? அவங்களுக்கு எப்படி ஆயுதம் வேற எதுவும் கிடைச்சதா? எப்படி அம்ப வச்சு அறுக்க முடியாதுலங்க. ஏன்னாங்கன்னா என்னன்னு சொன்னாரு அறுத்தாங்கன்னு, நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்க. கையில இருந்தது பாயக்கூடிய தன்மையுடைய ஒரு ஆயுதம். அங்கே நடந்த விஷயம் அறுத்திருக்காங்க. அறுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆயுதம் என்ன எங்க கிடைச்சிச்சு? ஆமா, என்ன பண்ண சொல்லுவாரு? அப்ப சம்மன ஆரே ஆயிரம் சொல்லிடுவோமா? பிரச்சனை இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்ப சரி, சரி கடைக்கு வருவோம். நீங்க அதுக்கு முன்னால விவரங்களை சொல்லி முடிக்க அப்புறம் பேசுவோம். இல்லங்க, உலகத்துல வந்து நாம தாயிற் சிறந்த கோவில்மல்லி, தந்தை சொல்மிக்க மந்திரிமல்லி அப்படின்னு நாம சொல்றோம். மாதா பிதா குரு தெய்வம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே அம்மாவை தான் முன்னாடி வச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பாலூட்டி சீராட்டி வளர்க்கிற, தான் சாப்பிட இல்லைன்னா கூட தன்னுடைய பிள்ளைய பட்டினியை போட மாட்டான். அவதான் தாய். அதனாலதான் அம்மா என்னும் வார்த்தை வாக்கியம் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம் எல்லோருக்கும் வாக்கியமா, இதை காதால் கேட்கிற வாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சாரு. அதாவது சோழ நாட்டுல ராஜராஜ சோழன் வந்து என்ன பண்றாரு? பெரிய ஆலயத்தை எழுப்பி குடமுழுக்கு முடிஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா இங்க எல்லாம் சிறப்பா முடிஞ்சு போச்சு. ஆனாலும் இவர் என்ன பண்றாரு? சோகமா இருக்காரு. யாரு? சோழ மன்னன் சோகமா இருக்காரு. அப்ப அமைச்சர் போய் கேட்டாரு, அமைச்சரே நீங்க நினைச்ச மாதிரி நல்லா கோயில எழுப்பணும், குடமுழுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் சோகமா இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க. அப்பதான் அவர் சொன்னாரு, அந்த மன்னன் சொல்றாரு, அமைச்சரே இப்ப நம்ம ஆலயங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பெரிய செல்வந்தர்களால் கொடுக்கப்பட்டது. ஆனா திடீர்னு நீங்க எப்படி கேட்டீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு இப்படி வருஷத்துல முத நாள் சந்திக்கிறோம். ஏங்க நீங்க வார்த்தை வந்து இப்படி கேக்குறீங்களே, ஒருவேளை நான் தெரிஞ்சு பதில சொன்னா சரியா சொல்லாதான் போச்சு, தப்பா சொன்னா வீடியோ வர ஓடிக்கிறதுக்கு என்ன ஆகுது நிலைமை? அது வேணா அதை படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேட இருக்கிறது அவசியம். முதலாளர் படிச்சிருக்கீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இவர் என்ன சொல்றாரு? நம்ம ஆலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பெரிய பணக்காரங்க செல்வந்தர்களால் கொடுக்கப்பட்டது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சாதாரண மக்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அமைச்சர் சொன்னாரு இதெல்லாம் கொடுத்துட்டா போச்சு, இதெல்லாம் பெரிய பிரமாதமான்றாரு. அதுதான் எப்படி கொடுக்கணும்னு தெரியலேன்னு சொல்லும் போது அப்பதான் இந்த அமைச்சர் சொல்றாரு, அண்ணா வீட்டுக்கு 4 மாடு கொடுக்க போதும், 2 பசு மாடு 2 காளை மாடு என்னமா கொடுங்க. என்னது வீட்டுக்கு 4 மாடு. இப்ப நம்ம கொடுக்குறாங்களே அது. ஆமா, இப்ப ரோட்ல இப்ப வாங்குற மாடெல்லாம் காது குத்தி வாங்குறோம். உள்ள மாடெல்லாம் காது குத்தி தனங்க கொடுக்குறாங்க. அப்பவே லோன் கொடுத்தாரு சோழ மன்னன், மாடு இனமா கொடுத்தாரு. ஆனா அதுக்கெல்லாம் காது குத்தல. ஆனா இப்ப குத்துற காது நம்மளுக்கு அந்த மாடுக்கான்னு தெரியல, மாடுகளுக்கான்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்குங்க. அப்பவே வீட்டுக்கு 4 மாடு இனமா கொடுத்தாச்சு. அதை வச்சு அவங்க வருமானம் பெருக்கி அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு
உங்க கோயிலுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச பணிபுரிய செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்தையும் ஒதுக்கி விட்டாச்சு. அப்ப இவர் வாரத்துக்கு ஒரு முறை அந்த கோயில வளம் வர்றது வழக்கம். அப்படி வரும் பொழுது ஒரே ஒரு இடத்துல மட்டும் விளக்கு எரியாம அணைஞ்சு போய் கிடக்கு. முதல் நாள் பார்த்தாரு, 2ஆம் நாள் பார்த்தாரு, ஒரு வாரம் பார்க்கிறாரு, அந்த விளக்கு ஏற்றவே இல்லை, அணைஞ்சபடியே கிடக்கு. அப்பதான் பார்க்கிறாரு, அமைச்சரை கூப்பிட்டு இந்த விளக்கு யாருக்காக ஒதுக்கி விடப்பட்ட விளக்கு அப்படின்னு பார்க்கும்போது 71 நாராயணன் அப்படிங்கிற ஒருவனுக்காக ஒதுக்கி விடப்பட்ட விளக்கு. அப்ப வந்து விளக்கு போடலையே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து புறப்பட்டு நேரம் அந்த குடிசைக்கு போறாரு. வீட்டுல யாருமா அப்படிங்கிறார். வீட்டுல யாருமா அப்படின்னா ஒரு பிள்ளை சத்தமே இல்ல. மீண்டும் ஒரு சத்தம் கொடுக்கிறாரு, வீட்டுல யாரு இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு அம்மா பசியோட சபல வாய்ந்த ஒரு ஆம்பளை பிள்ளைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு வெளியில வந்தா. நடக்க கூட தெம்பு இல்லாம வெளியில வந்தா. வரும்பொழுது அப்ப இவர் கேட்கிறாரு, என்னமா உன் புருஷன் எங்க? எல்லாருக்கும் செய்யற கொடுத்த பணியை சரியா செய்யறாங்க, ஆனா உங்களுக்கு ஒதுக்கி விடப்பட்ட இந்த இடம் மட்டும் விளக்கு எரியாம கிடக்க, என்ன காரணம்? புருஷன் எங்க அப்படின்னு கேட்க. அப்பதான் இவன் சொன்னா, ஐயா நீங்க மாடு கொடுத்தீங்க இல்லைன்னு சொல்லல, 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளத்துல இந்த மாடெல்லாம் அரிச்சுக்கிட்டு போச்சு. அப்ப அரிச்சுக்கிட்டு போறதேன்னு சொல்லி என் புருஷன் காப்பாத்துறதுக்காக போனாரு. காப்பாத்துறதுக்காக போனவரை அவரும் ஆத்தோட அரிச்சுக்கிட்டு போய் இறந்துட்டாரு. திரும்ப வரல, மாடும் போயிடுச்சு, என் புருஷனும் எங்க விட்டு போயிட்டாரு. அதன் பிறகு ஏன்னா அவர் ஆத்துல சாகும் பொழுது நான் 6 மாசமா இருந்தேன். அதன் பிறகு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை பிறந்த உடனே எனக்கு வந்து எதுவுமே கிடையாது, வருமானம் இல்ல. வருமானம் இல்லாததுனால என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலை கறந்து அதை நான் வெளியில வித்துட்டு அதுல இருந்து வருமானத்தை வச்சுதான் நான் இந்த கோயிலுக்கு இவ்வளவு நாள் நான் விளக்கு போட்டேன். எப்படி? என் புருஷன் ஆத்தோட போயிட்டாரு, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய இந்த பானை வச்சு வெளியில வித்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் நான் இவ்வளவு நாள் விளக்கு போட்டேன் சாமி. இப்ப என்னைய புடிச்ச நேரம் அந்த பாலும் வத்தி போச்சு, எனக்கு விளக்கு போட வழியில என்ன மன்னிச்சிருங்கன்னு அப்படியே விழுந்தான். அப்படியே சோழ மன்னனுக்கு ரத்தம் துடிச்சிருச்சு. ஒரு பெத்த பிள்ளைக்கு கொடுக்கிற பாலை கறந்து வெளியில வித்துட்டு ஒரு கோயிலுக்காக விளக்கு போடுறான்னா அப்ப இவன் வந்து சாதாரண பெண் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் தன்னோட அரண்மனையிலேயே ஒரு வேலையை கொடுத்து அந்த அம்மாவை ஆதரவோட அரவணைச்சு பாத்துக்கிட்டாரு. அந்த அம்மா பேர் என்ன தெரியுமா? வரகுணால் அப்படின்னு பேரு. இன்னைக்கு நீங்க போய் தஞ்சாவூர் அந்த கோயில நீங்க போய் பாத்தீங்கன்னா தாய்ப்பாலை கறந்து விச்சு விளக்கேற்றிய 71 நாராயணன் மனைவி வரகுணாள் அப்படின்னு இன்னைக்கு கல்வெட்டுல இருக்கு. இது ஸ்தல வரலாறு, இது ஸ்தல வரலாறு. இதுதான் பாலை கலந்து விச்சு விளக்கேற்றிய பெண் யார் அப்படின்னா அது வந்து வரகுணாள். எதுக்கு கேட்டீங்க? கோயில் கட்டினா கும்பாபிஷேகம் 44 தெய்வ மண்டல அபிஷேகம். கோயில்ல விளக்கு ஏற்றுவதற்காக கோயில்ல விளக்கு ஏற்றுவதற்காக பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காமல் தாய்ப்பாலை கறந்து வித்து அந்த கோயிலுக்கு விளக்கேற்றிருக்கு அப்படின்னா அந்த புண்ணியவதியை நம்ம போற்றணும். ஆனா இங்க ஊரே சேர்ந்து ஒரு கோயிலை கட்டி விநாயகர் கும்பாபிஷேகத்தை வச்சு இந்த நாடகத்தை வச்சு பாக்குறாங்கன்னா நீ சொன்ன தாய்ப்பாலை கறந்து விட்ட அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சிறப்போ இந்த கோயிலை கட்டி இந்த ஊர் மக்கள் அத்தனை பேர் மிக சிறப்போடு இருக்கிற காரணத்துக்காக பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்படி பேர்களை வைங்க. வரகுணால் அப்படிங்கிற பேரெல்லாம் வச்சா பெரிய வரம். எப்படி அவங்களுக்கு அறுக்கிறதுக்கு வாழ் வந்துச்சு? சூர்பனக கணவனை பொண்ணது ராமலேஸ்வரம் அப்ப நினைக்கிறான் தன்னை விதவையாற்றின அண்ணனை பரிவாங்க நினைச்சு அவனுக்கு ஜப்புக்கு பாருங்க ரமஞ்சென்று சொல்றான். காட்ட தலைகளா நின்று தமஞ்செய்யா சிவனை நோக்கி மாமனை அழிப்பதற்காக ஆயுதம் வாங்குறதுக்கு. என்னைக்கு ராமணேஸ்வரன் சந்திரகாசம் என்ற ஆயுதத்தை தவறாக பயன்படுத்தினான் இல்லைன்னா ராமணேஸ்வரன் செஞ்சு முடியாது. தவற பயன்படுத்திட்டேன். சிவன் கொடுத்தாங்க அந்த வாழை, அதான் சந்திரன் கொடுத்த வாழும் கதை. சந்திரகாசம்னு பேரு. ஏதோ ஒரு ஆயுதம் வருது. அந்த ஆயுதத்தை இவன் பிடிச்சான்னா மாமனை கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் அண்ணனுக்காக கனிபறிக்க லட்சுமணன் போக ஆயுதத்தை பார்க்க அந்த ஆயுதத்தை இவன் கையில் பிடிக்க தலையில சமூக பண்ண இவன் வைக்க அந்த ஆயுதத்தோடு வந்துதான் சூர்பனையினுடைய உங்கை மூக்கு ரோமம் மூணையும் மறுத்தான். இந்த கத்தி இன்னைக்கு வடநாட்டுல ஒரு கோயிலை வச்சு இன்னைக்கு வழிபடுறாங்க. அது தமிழ்நாட்டுல இல்ல வடநாட்டுல அப்படிங்கிற ஒரு சிறப்போடு கதை முறைப்படி ஒவ்வொரு சில விஷயம் இருக்காது. விவரத்தை நான் கேட்கணும், நீ சொல்லணும் அப்படின்னா எந்த நாடுங்கிறத சொல்லியிருக்காரு, மறைக்காது. எது
இந்த வாழை வச்சு இன்னும் வழிபடுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த நாடு, என்ன கோயில்? இந்தியா நாடுதான், இந்தியாவில தான் இருக்கு. இந்தியாவில தான் இருக்கு, எல்லாமே இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. இந்தியாவில தான் இருக்கு. ஆமா, அப்படி காலத்துக்காக கேட்கும் கேள்வி கனிமொழி போய் எழுதுமா? என்ன? கண்டுபிடி கண்டு மொழி மாதே, கண்டுபிடி கண்டு மொழி மாதே, கண்டுபிடி கண்டு மொழி மாதே, பாண்டிலோடு நாடு சொல் போதே. ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞானநிலை 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 தான் உணர்ந்த சுவாமி, நாடுமலை நாடு என்பார் அப்பா பேரு நம்பி அம்மா பேரு நங்கை மோகினி பள்ளி அனைத்திற்கு பருவம் மங்கை பருவம். அதனால உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி போய் சந்தோஷப்படுறேன். எனக்கா? ஆமா. நீங்களா? நல்லா செய்யுங்க. காட்டுக்குள்ள வாழக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க நினைக்கிறது சரியான விஷயம் தான். ஆனா மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு, எவ்வளவு சம்பளம், சொந்த வீடா வாடகை வீடா, வட்டிக்கு கொடுக்குறாரா அடுத்த ஆளுக்கு வாங்குறாரா, வேற அவருக்கு ஏதாவது கெட்ட பாருங்க தண்ணி கிண்ணி இந்த வப்பாட்டி கிப்பாட்டி இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இதெல்லாம் இல்லாம நல்ல குணமா என்ன அப்படி முடிக்கிறீங்க? வேலையா? உனக்கு கல்யாணம்லாம் ஆகாது. இங்க பாருங்க, உங்க வாயில ஏன் இப்படி சொல்றீங்க? நான் கேக்குறேன், என்ன வேலை பார்க்கறான்னு கேளு நியாயம், சரி. வசதி வாங்குறான்னு கேளு நியாயம். தண்ணி கிண்ணி பொம்பளை கும்பளை வப்பாட்டி கிப்பாட்டி அது வப்பாட்டி வேற கிப்பாட்டி வேறையா? அது என்ன வப்பாட்டி கிப்பாட்டி? பொண்டாட்டி தெரியாம ஒரு பிள்ளைய வச்சிருந்தா வப்பாட்டி, வப்பாட்டியே தெரியாம இன்னொரு பிள்ளைய வச்சிருந்தா அதான் கிப்பாட்டி. நமக்கு தெரியாம போச்சு பார்த்து விஷயம். நீ நினைக்கிற மாப்பிள்ளை அவன் அல்ல, யார்? இவன் உலக பொறுத்தவன். அழகே முருகன் அவன் தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் கேளமா. அழகே முருகன் அவன் தானமா, அனைவருக்கும் தெய்வம் இவன் கேளமா. தெய்வமாக ஜெயமாக கணவன் வேலவன் ஆறுமுகன் அவனுக்காக மாப்பிள்ள அது மகள் வந்து ஆபத்தை தந்தைக்கு மந்திரத்தில் சாரப்பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் வைத்த முருகா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சுவாமி என வந்தேன், சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா. தந்தைக்கு மந்திரத்தில் சாரப்பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றார் சுவாமி மலையிலே. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை என்று நான் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கங்க ஒரு கலவரத்தை உருவாக்குறத பார்க்கும் போது எப்படி இருக்கு? கூட்டி கொடு பதுமை ஓட்டிருக்கும் முறையும், கூட்டி கொடு பதுமை ஓட்டிருக்கும் முறையும், ஓட்டமே சொல்லாமல் உனக்கு நான் தெரியும். காட்டுல தெரியுற உன்னை கந்தனுக்கு கட்டி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேங்க நீ வேணாம்னு சொல்லியோ, உனக்கு மனம் கடைபிடிக்க வேண்டாம், நான் ஆர்வம் ஆகல அப்படின்னு